என்ன மாப்பிள்ள ஏதோ பலத்த யோசனையில் இருக்க மாதிரி இருக்கு. அப்படி என்னடா யோசனை இந்த நேரத்தில்? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்க நேரத்தில் அதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், எனக்கே தெரியாமல் என் கல்யாணத்தை நிப்பாட்ட ஏதோ ஒரு விஐபி பயங்கரமாக இது பண்ணிக்கிட்டு இருக்கான், மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி எனக்கு தெரியாத, என் கண்ணுக்கு தெரியாத ஆள் யார் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். முதுகெலும்பு இல்லாதவன் தான்டா கண்ணுக்கு தெரியாமல் இருப்பான். அவனை பற்றி நீ ஏன் உரி பண்ணுற? கண்ணுக்கு தெரியாதவன் வந்து எப்படி காரியத்தை கெடுக்க முடியும்? டோன்ட் ஒரி, பி ஹாப்பி. தூங்கு, நானும் தூங்க போகிறேன். எலி தான் காயுதுன்னா எலி புளிக்கையும் ஏன்டா காயணும்? நீ பாட்டுக்கு தூங்கு, நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவேன். ஒன்னே எலின்னு சொல்லிக்கப்பா, எனக்கு நோ அப்ஜெக்ஷன். பட் என்ன ஏன் எலி புழுக்கங்க? ஐ எம் நாட் எலி புழுக்கை, ஐ எம் புலி. பாயும் புலி வரட்டுமா? தூங்க போகிறேன்டா. டாட்டா பை பை. அப்போ நடந்துருமா இப்போ நடந்துருமான்னு சொல்லி ஏங்கன்னா நம்ம பொண்ணோட கல்யாணம் உண்மையாகவே நடக்க போகுது. அது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆமாம், எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். ஊரில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம், பொன்போல் பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது என்னைக்கிடா நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி ஏறும்னு நானும் அப்பப்போ நினச்சி ஏங்கி பார்ப்பேன். அந்த ஏக்கம் இப்போ நமக்கு ரொம்ப தீர்ந்துருச்சு. நீங்கள் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தான் நான் கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்கேன். தேங்க் காட். யாரப்பா நீ? அலையா இருந்தாலி மாதிரி டவக்குன்னு வந்து கண் அமைக்க நேரத்தில் உள்ளே வந்து நிற்க. ஹலோ ஜென்டில்மேன், உட்காருங்க. யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு மாப்பிள்ளையாக வர போகிறேன். புகழோட தோழன். புகழோட புகழ் பாட வரல. உங்களை மாதிரி மோசமானவன் கிடையாதுங்கிறத எடுத்து சொல்ல வந்தேன். அதனால் உங்கள் பொண்ணு மேலே எனக்கு ஆசை இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. எனக்கு இந்த ஆசை, தோசை, அப்பளம், வடை இதெல்லாம் கிடையவே கிடையாது. உங்கள் பொண்ணை பலாம் கணத்தில் கொண்டு தள்ளிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். என்னங்க? பதறாத பத்மினி, பதறாத. எனக்கும் உள்ளுக்குள்ளே ஈரக்கோலை நடக்க தான் செய்யுது. இவன் என்ன சொல்ல வர்றான்னு கேட்போம். என்ன சொல்ல வர்றான்னு கேட்போமா? கதையாக சொல்ல வந்திருக்கேன். கந்தலாகி போச்சு போங்க. ஏங்க, பட்டு துணி மாதிரி இருக்க உங்கள் பிள்ளைய கந்தல் சேலையை ஆக்கி போடாதீங்கன்னு சொல்ல வந்தாங்க. அந்த பையனுக்கு கொடுத்துடாதீங்க, நல்லா இருப்பிய. முக்காலும் 3 தடவை என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவேன். அவனை மாதிரி மோசமானவன் கிடையவே கிடையாதுங்க. நல்லா இருப்பிய. உங்கள் பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுங்க. நாங்கள் கும்பிடுற தெய்வம் தாயா உன்னை அனுப்பி வச்சுருக்கு. நல்ல வேலை வந்து எங்கள் வயிற்றில் பாலை வார்த்தை. எங்கள் பொண்ணை நாங்கள் பாலங்கணத்தில் பிடிச்சி தள்ளி விட இருந்தோமே. நல்ல வேலை பண்ணப்பா, நல்ல வேலை பண்ணு. என் தாய் தப்பன் செஞ்ச புண்ணியம்தான் என் பொண்ணுக்கு எந்த இடைஞ்சலும் வர விடாமல் காப்பாற்றிருக்கு. சரியப்பா, நான் வரேன்னா இந்த கல்யாண காரியத்தை நிப்பாட்டியிருக்கேன். சரி, நல்ல வேலைப்பா. எங்கள் கண்ணை திறந்திய. ஐ, என் பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. என் பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. இது அந்த அநியாயம் பிடிச்ச என் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, தெரியாது, தெரியாது. ஐயோ, இது கனவா? கனவு கண்டு தான் உளறிட்டானா? ஐயோ, இவன் பக்கத்தில் படுத்துருக்கும் போதா? ஆஹா, இதை ஆண்டானால கூட காப்பாற்ற முடியாத. ஏண்டா பிஸ்கோத்து பாண்டி, கூடவே இருந்துக்கிட்டாடா குழி பறிக்க. அட விளங்காத பேலை. ஏண்டா செருவு செட்டி தலையா, என் கூடவே இருந்துக்கிட்டு என் துணிமணியை போட்டுக்கிட்டு என் சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு எனக்கே இடைஞ்சல் பண்ணிட்டியா? உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன்டா.